அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மை ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வழங்குவார்கள். அதிமுகவுடைய தலைவர்கள் அவமதிச்சிருக்காங்க பாஜக. அப்படி இருந்தும் நாங்க கூட்டணியில இருப்போம்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுங்கிறக்காக தோழமை கட்சியாவே இருந்தா கூட அவங்க நடத்துற மாநாடு, நமக்கு அதுல வேலை இல்லை, வாழ்த்துக்கள் போயிட்டு வாங்க தம்பி அனுப்பிச்சிருக்கலாமே. பயிலடி கொடுக்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு எந்த காலத்திலயும் வராது. அண்ணாமலையினுடைய அந்த துடுக்குத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நம்முடைய 4 முன்னாள் அமைச்சர்களை டெல்லிக்கு அனுப்பி இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை காலில் போட்டு மிதிச்ச கட்சி தான் பிஜேபி. அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஊழல்வாதி அப்படின்னு சொன்னதுக்காக தான் அவங்க இது பண்ணாங்க. அது ஒரு நாள் சம்பவம் இல்ல. இந்த மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய நுழைவு விஷயங்களை ஞாபகப்படுத்துற போது அண்ணாவை இழிவுபடுத்தினால தொடங்கி கூட்டணி தொடர்கிறதுன்னு 2 கட்சியினரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதின்னு சொன்னது வரைக்கும் இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுங்கிறக்காக பிஜேபி கூட்டணி முறிச்சுக்கணும்னு நான் சொல்ல வரல. வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் இன்றைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் முதல் கேள்வியா, தமிழகத்துல பெரும் அரசியல் வரலாறு கொண்டிருக்க திராவிட கட்சியான அதிமுக இன்னைக்கு பாஜகவுடைய நிழலை தேடுறாங்களா சார்? அப்படி அதிமுக விமர்சிக்கலாம், விமர்சிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள் நடக்கிறத தவிர இந்த விமர்சனத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதிமுகவின் நிழலை தேடி தான் பிஜேபி வந்தது. அதனால தான் தீர்மானம் போட்டு அந்த கட்சியினுடைய கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வந்தார் எடப்பாடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக. இப்போவும் கூட என்னை எப்படியாவது கூட்டணியில் சேர்த்துங்கன்னு எடப்பாடி ஓடோடி போகலை. அவரை பல்வேறு விஷயங்களை சொல்லி காமிச்சு என்ன நடந்ததோ தெரியாது திரைக்கு பின்னாடி கிட்டத்தட்ட மிரட்டி கூட்டிகிட்டு வந்த மாதிரி தான் அன்னைக்கு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வந்து அந்த கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டவர் அமித்ஷா தான். எடப்பாடி வருகை தாமதமாகுது அல்லது ஏதோ ஒன்று அவர் சொல்லி தவிர்க்கிறார், தாமதிக்கிறார்னு தெரிஞ்சு அவரை கன்வின்ஸ் பண்ணி வர்றதுனால தான் அன்றைக்கி அந்த ப்ரெஸ் மீட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தள்ளிக்கிட்டே வந்து ஒரு 5 மணிக்கு உட்காந்து எல்லாத்தையும் அறிவிச்சாங்க. ஸோ எப்படியாவது அதிமுகவை தங்கள் அணிக்குள் கொண்டு வந்துடணும் அல்லது அதிமுக தலைமையிலான அணியில் பிஜேபி சேர்ந்துடணும் அப்படின்னு மெனக்கெட்டது பிஜேபி தானே தவிர அதிமுக அல்ல. சார், திரு அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்றாரு. இதுக்கு எடப்பாடி எந்த ஒரு எதிர்கருத்துமே தெரிவிக்கல அப்படின்றது தான் சமூக வலைதளங்களா இருக்கட்டும், ஏன் கட்சி நிர்வாகிகளே ரொம்ப குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, திரு எடப்பாடி அதிமுகவுடைய அரசியல் வரலாறை சீர்குலைக்கிறாரா அப்படின்னு முன்னாள் நிர்வாகி, அதிமுக முன்னாள் நிர்வாகியே ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. அது யாருன்னே சொல்ல வேண்டாம், அது அவ்வளவு சீரியஸ் எடுத்துக்கணும். அதிமுகவுக்கு அவ்வளவு துரோகம் எல்லாம் எடப்பாடி செய்வார்னு நான் நினைக்கல. சொல்ல வேண்டிய நேரத்தில் பதிலடி கொடுக்க வேண்டிய நேரத்தில் யாரை வச்சு கொடுக்கணும், எதுக்கு நாமளே பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு கவனமாக இருந்தால் நம்ம மற்றபடி அதிமுகவை எப்படியும் சீர்குலைத்தே தீர்வெல்லாம் நினைக்கலன்னு அப்படி நான் விமர்சிக்க விரும்பலை. ஒற்றுமைப்பட்ட அதிமுக அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் வரமாட்டார் அப்படிங்கிறதுல நான் அவரை தொடர்ந்து விமர்சிப்பேன். அந்த ஒரு விஷயத்தில் அவர் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து தவறு பண்ணுறார். மற்றபடி எப்படியாவது அதிமுக அழிச்சிடணும் அப்படின்னு மற்றவங்க பேசுகிற மாதிரி நான் பேச முடியாது. நான் அண்ணாமலை பற்றி ஒன்று சொன்னேன். முருகர் மாநாட்டுக்குன்னு நடந்த சர்ச்சை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தோழமை கட்சியினுடைய தோழமை இயக்கம் அப்படி வச்சுப்போம், இந்து முன்னணி அப்படி தான், RSSனுடைய ஒரு சகோதர விஷயம்னு வச்சுப்போம், பிஜேபியினுடைய ஒரு சகோதர அமைப்பு பத்திரிக்கை வைக்கிறாங்க, மாநாடு நடத்துகிறோம் வாங்க, முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிற போது ஆன்மீகத்தில் ஒன்றும் அதெல்லாம் வெக்கமே பண்ணுறதில்ல. அதிமுக வெளிப்படையாகவே கோயில்களுக்கு போகிறாங்க, பரிகாரங்கள் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது தான். சரி கூப்பிட்றாங்கப்பா போயிட்டு வாங்கப்பா நம்பி தான் அனுப்பி வச்சார். அப்படி போன போது அங்கே எந்த தலைவரின் பெயரால் இந்த அதிமுக இயங்குகிறதோ, எந்த அதிமுக கட்சியினுடைய கொடியில் தலைவர் எந்த தலைவர் படம் இருக்கோ அந்த தலைவரை அண்ணாவையும் நடுநாயகமாக உட்கார வச்சு போலி திராவிடம்னு சொல்கிறீங்க, அதர்மத்தின் அடையாளமாக காட்டுறீங்க. 2 இடத்துல அந்த மாதிரி விமர்சனம் வருது. ஒன்று, கூப்பிட்டவங்களுக்கு அந்த நாகரிகம் இருக்கணும். அவங்க பார்வையில் அது நிஜமான கருத்தாக இருக்கலாம், அவருடைய கொள்கையாகவே இருக்கலாம், தப்பே கிடையாது. யார் என்ன கொள்கை வச்சிருக்கணும் நீங்களோ நானோ தலையிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி ஒன்று காட்ட போகிறோமே, ஆனால் இவங்களுக்கும் பத்திரிக்கை வச்சு நம்ம கூப்பிட்ருக்கோமே, அப்போ அவங்க உட்காந்தாங்க அந்த மேடையில் தர்ம சங்கடமாக இருக்குமேன்னு குறைஞ்சபட்ச நாகரிகம் முதல்ல இந்து முன்னணிக்கு இருந்திருக்கணும். அவங்க எந்த நம்பிக்கையில் அந்த முருகன், அந்த அவர்கள் கும்பிடுற முருகன் கூட அவங்களுக்கு அந்த புத்தியை கொடுக்கல. சரி நடந்துடுச்சு, நடந்து முடிஞ்சிடுச்சு, நாங்கள் இப்படி நம்பி போனோம், இப்படி அங்கே ஒரு தர்ம சங்கமான சூழல், எந்த சூழலையும் நாங்கள் அண்ணாவை இழிவுபடுத்துகிற அனுமதிக்க மாட்டோம்னு 6 நாள் கழிச்சு ஸ்டாலினுக்கு பதில் சொன்ன எடப்பாடி அன்னைக்கு சாயங்காலமே ஒரு ட்விட் விட்டுருக்கணுங்கிற நான் ஒரு அறிக்கை. அதே தானே சார் நிர்வாகிகளும் எதிர்பார்க்கறாங்க. அந்த வேகத்துல அவர் சொன்னதாவது லீடர்ஷிப்ங்கிறது புரட்சி தமிழன் அப்படின்னு அறிக்கை எல்லாம் எழுதிக்கிறாரு. நீங்களா எழுதிக்கிற வார்த்தை இல்லை, தொண்டர்கள் உங்களுக்கு கொடுக்கணும், பொதுமக்கள் உங்களை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லணும்.
நீங்களா எழுதி பாக்கெட்டில் சொருகிக்க கூடாது. புரட்சி தமிழன், இரும்பு மனிதர், இதெல்லாம் வந்து உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மக்களும் தொண்டர்களும் கொடுக்கணுமே தவிர, நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்தால் எப்படி நீங்கள் இரும்பு மனிதராக இருப்பீங்க சொல்லுங்க. அது நான் அதுக்கு மேலே கடுமையான வார்த்தைகளை சொல்ல விரும்பல. என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். அதிமுக தொண்டன் பார்வையில் இந்த ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். அன்னைக்கு சாயங்காலமே ஒரு பதிலடி கொடுத்தாருன்னா, இப்போ அடுத்து கருநாகராஜன் நேற்று ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. நாளைக்குன்னா மாரியம்மாளுக்கோ காளியம்மாளுக்கோ எதுக்கோ ஒரு மாநாடு நடத்த போகிறான்னு. இனிமேல் அந்த பக்கம் அதிமுக எட்டி பார்க்குமா? கூப்பண்ணுங்கிற ஒரு இதாவது அவங்களுக்கு வருமா? இனிமேல் போனால் எடப்பாடி சும்மா இருக்க மாட்டாருன்னு அந்த பயத்தை ஏற்படுத்திருக்கணுமே. இப்போ பாருங்க, திருப்பி கொண்டாந்து பத்திரிக்கை வைப்பாங்க. இவர் அனுப்ப மாட்டாருன்னு நான் நம்புறேன். அது வேற விஷயம். கூட்டணியில இருக்காங்கன்றது நீங்க கூட்டணிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. நீங்க உங்க கட்சி, நீங்க உங்க கொள்கை இருக்கு, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. என் கட்சி நான் கொள்கை, நான் கேட்கிறேன் நீட் தேர்வு ஒரு ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு கையெழுத்து நடத்துறாரு. கையெழுத்து இயக்கம் ஒன்று எடப்பாடி தொடங்கி வைக்கிறார். முதல் கையெழுத்து நயனா நாகேந்திரன் வந்து போடுவாரா? கூட்டணி இருக்கலாம், ஆனா எங்க கொள்கை வேறன்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் வரமாட்டார். அப்ப அவங்களுக்கு அந்த கொள்கை தெளிவு இருக்குல்ல. அப்ப எடப்பாடிக்கு அந்த கொள்கை தெளிவு இருக்கணும்ல. தோழமை கட்சியாவே இருந்தா கூட அவங்க நடத்துற மாநாடு, நமக்கு அதில் வேலை இல்லை, வாழ்த்துக்கள், போயிட்டு வாங்க தம்பி, அனுப்பிச்சிருக்கலாமே. ஸோ இனிமேல் அந்த சம்பவம் அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். இனிமேல் அவர் இந்த மாதிரியான சங்கடங்களுக்கு அவரே ஆளாக்கிக்க மாட்டார்னு நான் எதிர்பார்க்கிறேன். நேற்றைக்கு திரு எடப்பாடி அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சி கூட்டத்தில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப எதிர்க்கிறோம் அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஒரு அரசியலை கவனிக்கிற பத்திரிகையாளராக ரொம்ப நாளைக்கு அப்புறம் எடப்பாடியினுடைய பேச்சை நான் ரசித்து வரவேற்கிறேன்னா அந்த கள்ளக்குறிச்சியில் உளுந்தூர்பேட்டையில் பேச. ஏன்னா அமித்ஷான்னு நேரடியாக சொல்லி அவருக்கு பதிலடி கொடுக்குற துணிச்சல் எடப்பாடிக்கு எந்த காலத்துலையும் வராது. அப்படிலாம் துணிச்சல் இருந்தால் அவர் அந்த கூட்டணிக்கு போயிருக்கவே மாட்டார். ஆனால் கூட மறைமுகமா அந்த அமித்ஷாவுக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி, ஸ்டாலினுக்கு வெளிப்படையாக பதிலடி கொடுக்குற மாதிரி, அதிமுகவை என்னுடைய கொள்கைகளை நாங்கள் ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டோம், தனிச்சு தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம், தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்குங்கிற மெசேஜை அதிமுகவை அடகு வைக்கவும் மாட்டோம், அழிக்கவும் மாட்டோம், தனித்தும் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி ஸ்டாலினுக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு மறைமுகமான அல்லது நேரடியான ஒரு தெளிவான பதிலை நேற்று அவர் கொடுத்தாருன்னு நான் பார்க்குறேன். அந்த வகையில் அதிமுக தொண்டர்கள் இந்த மாதிரியான பேச்சை தான் எதிர்பார்க்குறாங்க, ரசிப்பாங்க. அது ஒரு நாள் கூத்தா முடிஞ்சிடக்கூடாது. போகிற இடமெல்லாம் எடப்பாடி அதை பேசிக்கிட்டே இருக்கணும். தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அமித்ஷாவை மறைமுகமாக நீங்கள் நேரடியாக தான் கொடுக்குறக்குள்ள துணிச்சல் இல்லை, வராது. நான் ஏசி ரூமில் உட்காந்து நீங்களான்னு பேசிட்டு போயிடலாம். அதை அனுபவிக்கிற எடப்பாடி தான் தெரியும் எவ்வளோ நெருக்கடின்னு. அதை நான் புரிஞ்சதுனால சொல்ல, நீங்கள் நேரடியாக கூட அமித்ஷாவுக்கு பதிலடி அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மை ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வழங்குவார்கள். போகிற ஊரெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும். சுற்றுப்பயணம் போகிறார்ல, அதை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கணும். அதுக்கு செயல் வடிவம் கொடுக்குற மாதிரியும் இருக்கணும். சும்மா ஒரு நாள் பேசணும் அப்படியே விட்டுறக்கூடாது. அதை செயல் வடிவம் கொடுக்குற மாதிரினா அதனுடைய தான் பேசுகிற கருத்துக்களுக்கு எந்த அளவுக்கு நாம் செயல் வடிவம் கொடுக்க போகிறோம், அதை அமல்படுத்த போகிறோங்கிற நம்பிக்கையை தொண்டர்களுக்கு ஏற்படுத்தணும். அதற்கு தேவை தொடர்ச்சியான நடவடிக்கை. இல்லை, அப்படி கூட நேற்று கூட்டத்தில் சொல்லலையே சார். முதலமைச்சர் பயப்படுறாரு எங்கள் கூட்டணியை பார்த்து அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர. ஒரு தலைவர் அப்படிதான் பேசணும். எங்களை பார்த்து ஒரு துளி கூட ஸ்டாலினுக்கு பயம் இல்லைன்னு அவர் சொல்லுவார். சும்மா நினைச்சு அப்படி சொல்லிக்க வேண்டியது. அப்போ இவரும் கூட்டணியை வலுக்குறாருன்னு தானே அர்த்தம்? புரியல எனக்கு. இல்லை, எடப்பாடி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அதிமுகவுடைய தலைவர்கள் அவமதிச்சிருக்காங்க, பாஜக, இந்து முன்னணி. அப்படி இருந்தோம் நாங்க கூட்டணியில இருப்போம்ன்றது ஒரு ஸ்ட்ராங். இல்ல நீங்க அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுங்கறதுக்காக பிஜேபி கூட்டணி முறிச்சுக்கணும்னு நான் சொல்ல வரல. இதுவே தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இது அவசியமாற்ற கேள்வியை முன்னாடி நம்ம பார்க்கணும். அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஊழல்வாதி அப்படின்னு சொன்னதுக்காக தான் அவங்க இது பண்ணாங்க. அது ஒரு நாள் சம்பவம் இல்ல. இந்த மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய நுழைவு விஷயங்களை ஞாபகப்படுத்துற போது அண்ணாவை இழிவுபடுத்தினால தொடங்கி கூட்டணி தொடர்கிறதுன்னு ரெண்டு கட்சியினரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதின்னு சொன்னது வரைக்குமான பல நிகழ்வுகள், அதனுடைய உச்சபட்சம் தான். இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாத வெளியில் வந்தாங்க. ஏதோ ஒரு நாள் அவர் பேசினார்னு வந்துடல அவங்க. அப்பையும் கூட கூட்டணி விட்டு வெளியே வரல அவர். அண்ணாமலை இப்படிலாம் பேசுறாருன்னு 3 அல்லது 4 முன்னாள் அமைச்சர்களை டெல்லிக்கு அனுப்புறாரு. ரகசியமாக அனுப்பிச்சார் எடப்பாடி. அப்புறம் ஊரறிய பள்ளியில் அடிச்சு யாரெல்லாம் போனாங்க, எங்கேருந்து போனாங்க, ஒரு 2 பேர் கொச்சின்ல இருந்து போனாங்க, 2 பேர் பெங்களூர்ல இருந்து போனாங்கன்னு. அப்படி ரகசியமாக அனுப்பியிருக்கணும்னு அவசியம் இல்லை. தொண்டர்கள் அறிகிற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்கணும். அண்ணாமலையினுடைய அந்த துடுக்குத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நம்முடைய 4 முன்னாள் அமைச்சர்களை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறேன், தலைமைக்கு சொல்லி அவர்கள் அடக்கவில்லை என்றால் நாங்கள் ஒரு முடிவெடுப்போம்னு ஒரு அறிக்கையை விட்டுருந்து அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தால் இன்னும் அவர் எங்கேயோ போயிருந்திருப்பார். ஆனால் அதை ரகசியமாக பண்ணார். போய் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னாங்க. இவருடைய வார்த்தையை ஒரு துளி கூட மதிக்கல டெல்லி பிஜேபி தலைமை, கண்டுக்கவே இல்லை. வேற வழி இல்லை, ஒரு கூட்டணி விட்டு வந்தார். அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கணும். அதெல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ இந்த முன்னணியினர் ஒரு இதை காமிச்சிட்டாங்கிறதுக்காக கூட்டணி விட்டு வரணும்னு அவசியம் இல்லை. முடிச்சுட்டு எங்கே போவார்? ஏற்கனவே படாத பாடுபட்டு ஒரு கட்சி இவர் விரும்பாமல கூட்டணி அமைஞ்சிடுச்சு. அவங்களையும் விட்டு விலகி வந்து வேற யாரு கூட ஒரு கூட்டணி வைப்பார்? இன்னும் தேமுதிக நாங்கள் ஜனவரி தான் சொல்லுவோன்ட்டாங்க.
பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப சண்டையே இன்னும் தீரலை. சில வார்த்தைகள்ல நான் அதிமுக பக்கம் தான் போவேன்னு காட்டுறார், இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கலை. அப்போ இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவர் எங்கே போவார்? இன்னொரு இடம் அவர் காலி பண்ணிடாதீங்க, அவர் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கட்டும், பார்த்துக்கலாம். சார், இப்போ நீங்கள் முருகன் மாநாடை பற்றி சொன்னீங்கல்ல சார், எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து பவன் கல்யாண் வருகை, யோகி ஆதித்யநாத் வருகை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன இப்போ வந்து இந்து முன்னணி தான் அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுடைய வருகையை பேசின இவங்க இங்கேருந்து பிற கூட்டணி கட்சிகளுடைய மாநிலங்களுக்கு இவங்க போகவே இல்லையா? எல்லாருமே போகிறாங்களா? அப்போ அவங்களுடைய வருகையை ஏன் இவ்வளோ பெரிய விமர்சனமாக்கணும்? இல்லைன்னா அவங்க வந்து எந்த கருத்துக்களை பரப்புறாங்கன்னு இருக்கு. இப்போ இவங்க போய் அங்கே இந்திக்கு எதிராகவோ இந்தி பேசுகிற மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராகவோ போய் இதை சொல்றதே வந்து முருகன் மாநாடு ஒரு இந்து அமைப்புக்கான ஒரு இதாத்தானே விழாவா தானே? இல்ல அந்த பவல் கல்யாண் வந்து என்ன சொன்னார், இந்துக்கள்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னா பரவாயில்ல, இந்துக்கள் ஒற்றுமையா நம்முடைய வாக்கு வங்கி வலிமையை காட்டணும்னு சொன்னார். அங்கேதான் செல்மிஷம் ஒளிஞ்சிருக்கு. இது நீங்க எங்க பேசணும்? பிஜேபியினுடைய மாநாட்டில் வந்துகிட்டு வாக்கு வங்கியை பத்தி பேசணும். அப்ப கூட இந்துக்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. பிஜேபியினர் இந்த கட்சியை ஒன்றா வளர்த்து வலுப்படுத்தி நம்முடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்தணும்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறீங்க தோழமை கட்சிங்கிற முறையில. இந்து சமயம் இந்து மக்கள் அப்படிங்கிற வார்த்தையும் வாக்கு வங்கி அரசியலையும் சேர்த்தீங்கன்னா அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும்னு தான் நான் சொல்லுவேன். எவருடைய முயற்சியும் இங்கே பலன் அளிக்காது. இது வரைக்கும் பலன் அளிக்கலை. ஆனால் இது அப்படியே பார்த்துட்டு யோகி ஆதித்யநாத் வராரு, காய் வெட்டியில் தான் வராரு, வழக்கமாக காய் வெட்டி தான் கட்டியிருக்காரு. அவர் வந்து அந்த இந்துக்கள் அந்த கன்சால்டேஷனை பற்றி பேசிகிட்டே இருப்பார். எடுபடவே இல்லை. வேல் யாத்திரை எப்பயும் கூட அவர் வந்தார். அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சார காலகட்டத்திலையும் கூட வந்திருக்கிறார். ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்லை. ஆனால் இது வரைக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு திமுக போன்ற கட்சிகள், அதிமுக விடுங்க, அவங்க ஆல்ரெடி பிஜேபியோட கூட்டத்தில் இருக்கிறாங்க, மௌனமாக இருக்கக்கூடாது. இந்து மக்களை விட்டு நாம் விலகி வந்தால் விரும்பியோ விரும்பாமலோ தள்ளி வைத்தோ அவருடைய நம்பிக்கைகளை சீண்டி பார்த்து அல்லது அவருடைய நம்பிக்கையை நாம் மதிக்க தவறினால் அவர்களை அரவணைக்கிறோம் என்கிற போர்வையில் மத உணர்வுகளை புகுத்தி அரசியல் லாபம் தேட பார்க்க பிஜேபி தயாராக இருக்கு. தன்னுடைய துணை அமைப்புகள் மூலமாக மறைமுகமாகவும் தாங்களே வேல் யாத்திரை என்கிற மூலமாக நேரடியாகவும் பிஜேபி தயாராக இருக்குங்கிற அந்த ஆபத்தை திமுக ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன சார் பண்ணணும்? திமுகவில் இறை பக்தர்கள் அணி அல்லது இந்து மத உணர்வாளர்கள் அணி அப்படிலாம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். அந்த மக்களுடைய உணர்வுகளை மதிச்சா சீண்டி பார்க்காம இருக்கிறதா முதல் தேவை. அந்த கடவுள்களை நிந்திக்கிறது, அவங்களுடைய வரலாறு என்ன, அதெல்லாம் ஒரு தீபாவளிலாம் ஒரு பண்டிகை அப்படின்னு நக்கல் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க நிறுத்திட்டு அந்த மக்களுடைய உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் நாங்கள் இருக்கிறோங்கிறத செயல் வடிவிலையும் காட்டினாதான் மதத்தை காண்பித்து அரசியல் பண்ண நினைக்கிற ஒருவருக்கும் இங்கே வர்றதுக்கான நிரந்தர தடை விலகும். அது இல்லாமல் மத அரசியல் வருதுன்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா இந்த விஷயங்களில் நீங்களே திட்டமிட்டு மறைமுகமாக அந்த மத அரசியலை உள்ளே புகுத்த துணை போகிறீர்கள் அப்படிங்கிற அவப்பெயர் வரலாற்றில் நிலைத்து நிற்கும். திமுக உஷாராக இருக்கணும். இப்போ இதுக்கு திமுகவும் ஒரு காய் நகர்த்துறாங்களா இந்த விஷயங்கள்ல? காய் நகர்த்தணும்னு நான் சொல்கிறேன், கவனமாக இருக்கணுங்கிற நான். அதாவது பிஜேபி உள்ள விட்டுறாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த அரசியல் நான் பேசலை. தாராளமாக பிஜேபி நம்ம ஆளலாம், தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது செய்யட்டும், நம்மளுடைய உரிமைகளை பாதுகாக்கட்டும். நம்ம அந்த பிஜேபி கூட லட்சுமணன் வந்து தமிழகத்துல பாஜக அரசியலை ஆதரிக்கிறார். நான் தாராளமாக வாழ்த்து சொல்லுவேன். இது ஜனநாயக நாடுங்க, யார் வேணா வரலாம். ஆனால் அந்த பிஜேபியே தகுதி வரல, அந்த தகுதியே இந்த பிஜேபி வரலைங்கிறத நான் சேர்த்து சொல்லுவேன். கட் பண்ணி தனியாக போட்டுறாதீங்க. என்னன்னா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் 7-8 இடத்துல ஒரே நேரத்தில் ஒரு அடிக்கல் நாட்டினார். மற்ற எல்லா இடத்துலையும் திறந்து நோயாளிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இப்போதான் காம்பவுண்டு போட்டு ஒரு சவர் கட்டினதுக்கே ஆஹா ஓஹோங்கிறாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு. கேட்டால் அந்த ஃபண்டு வரல, இந்த ஃபண்டு. நீங்கள் நினைச்சா எந்த ஃபண்டையும் போட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா? காவிரி விஷயத்தில் எவ்வளோ பெரிய துரோகம் பிஜேபி பண்ணுச்சு. ஸ்கீம்னா என்ன அர்த்தம்? எங்க ஒரு டிக்ஷனரி எடுத்து புரட்டி பார்த்தா என்னன்னு தெரியும். அதுக்கு என்ன அர்த்தம்னு கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் காத்திருந்து அதில் நம்ம பாதிச்சிடக்கூடாதுன்னு ஒரு சுயநல கணக்கு போட்டு கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி அமைகிறது போயிடக்கூடாது, அந்த வாய்ப்பை கெடுத்துடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை காலில் போட்டு மிதிச்ச கட்சி தான் பிஜேபி. அந்த பிஜேபியை நான் சொல்லலை. அவங்கெல்லாம் அந்த உணர்வுகளை, அந்த காரியங்களை, அந்த அந்த மனப்பான்மையை மாற்றிக்கிட்டாங்கன்னா அவர்களும் தமிழ்நாட்டு ஆள அனுமதி இருக்கு, உரிமை இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவங்க தான் மாற்றவே இல்லையே சார். அது வரைக்கும் உள்ள விடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம். மக்களே தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க என்ன அரசியல் பண்ணாலும் அவங்களால அதை தாண்டி வர முடியல. பார்த்தீங்களா? ஒரு வகையில் நான் சந்தோஷப்படுவேன். இந்த விழிப்புணர்வு அப்படியே நீடிச்சிருக்கணும். அதாவது பிஜேபி விரட்டி அடிக்கிற விழிப்புணர்வு இல்லை, நம்மளுக்கு துரோகம் செய்கிற கட்சியை, நம்மளுக்கு நல்லது செய்ய தயங்குகிற கட்சியை தள்ளி தான் வைக்கணுங்கிற விழிப்புணர்வு எந்த காலமும் மாறக்கூடாது. இதே காரியத்தை திமுக பண்ணாலும் திமுக ஒதுக்கி வைங்கன்னு தான் நானும் சொல்லுவேன். அதுல இருந்து கட்சி வேறுபாடுகள் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக நான் சொல்றேன் இதை.
சார் தொடர்ச்சியாக அதிமுகவுடைய நிலைப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இந்த முருகன் மாநாடு அப்படின்றப்போ உட்கட்சிக்குள்ளேயே முனுசாமி அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஏதோ சண்டைன்னு கிசுகிசுப்புலாம் வெளியாச்சு. யாரும் காலரை பிடிச்சிக்கிட்டுலாம் சண்டை போடல. 4 பேர் இருக்கிற போது யாரை கேட்டு இப்படி அனுப்பிச்சிங்க, இப்படி அனுப்பியிருக்க வேண்டாமே, இப்படி ஆளை அனுப்பி வச்சு நம்ம அவமானப்படணுமான்னு கேட்டார். அப்படிதான் எனக்கும் தகவல் கிடைச்சது. அது நியாயமான ஒன்று. அதாவது முனுசாமி மேலே பல விமர்சனங்கள் இருக்கலாம், அது உட்கட்சி விவகாரங்கள். அந்த திராவிட உணர்வுள்ள முனுசாமி, பொன்னையன் மாதிரியான தம்பிதுரை, முனுசாமி இவங்கெல்லாம் பேசுகிற கருத்தை பார்த்தீங்கன்னா பிஜேபி என்றைக்குமே நமக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான், பொன்னையன் தம்பிதுரையுடைய பழைய கருத்தெல்லாம் அப்படி இருந்திருக்கும். ஏன்னா அவங்களாம் அந்த உணர்வோடு சொல்கிறவங்க. முனுசாமிக்கும் அந்த உணர்வு மேலோங்கி இருக்குங்கிறத நான் மறுக்க மாட்டேன். அந்த அடிப்படையில் கேட்டார், என்னங்க முருகன் மாநாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு 3 பேர் அனுப்பிச்சு விட்டீங்க, அவரோட முருகன் சிலையை எடுத்துகிட்டு போய் ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டு மோகன் பகவத்துக்கு பரிசு கொடுக்குறார், யாரை கேட்டு அனுப்புறீங்க அப்படின்னு தன்னுடைய உணர்வை கொஞ்சம் வெளிப்படுத்தினார். அது சண்டை மோதல் அப்படியே பாட்டில்கள் பறந்தனெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. தன் கருத்தை சொன்னார். எடப்பாடியும் அதை கொஞ்சம் சமாளிச்சிருக்கிறார். அது தவறுதான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மாதிரி முனுசாமியை சமாதானப்படுத்தியதாக தகவல். சார் முருகன் மாநாடுன்னு பார்க்குறப்போ தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க. பாஜகவுடைய என்ன செய்ய நினைக்கிறாங்க, என்னன்னா என்ன பண்ணியாவது இங்க ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு வர முடியுமா சார்? அவங்களுடைய 2 இது, ஆட்சி அமைக்கணும், ஆட்சி அதிகாரம்னு நினைக்கிறாங்களா, இல்ல இந்துக்களை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? இந்துக்களை சேர்த்து ஆட்சி அமைக்கணும்னு பாக்குறாங்க. அது எப்படி சார் இங்க? அது என்ன மறைமுகமா முதல் அஜெண்டா, அவங்களுக்கு மறைமுக அஜெண்டா திராவிடத்தை ஒழிக்கணும். சில நேரம் அதை வெளிப்படையா சொல்லுவாங்க, சில நேரம் அதை மறைமுகமா பண்ணுவாங்க. இப்ப திமுக அதிமுக ஏதாவது ஒரு கட்சியை ஒழிக்கணுங்கிறடைய முதல் புள்ளி தான் சசிகலாவை சிறைக்கு அனுப்பிச்சது. அது பிஜேபி தான் முழுக்க முழுக்க பண்ணாங்கிறது தெரியும். அப்படி ஒழிக்க துணை போன எடப்பாடியை 4 வருஷம் பாதுகாத்தாங்க. இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி மீதான பாசமா? இல்லை. திராவிட இயக்கங்கள்னா 2 இயக்கங்கள் தான் வலுவான இயக்கங்கள். அதில் ஒன்னான அதிமுக மறைமுகமாக அப்படி பலவீனப்படுத்தி ஒழிச்சு கட்டிட்டோம்னா நாம வந்துடலான்னு பார்த்தாங்க. ஒரு தேர்தல் அல்லது அந்த தேர்தல் வரைக்குமான ஒரு 2 ஆண்டுகளை யோசிச்சு பார்த்தாங்க, ஒன்றும் சரியாக வரலை. திராவிடத்தை அவ்வளவு எளிதில் வீழ்த்த முடியாதுங்கிற அந்த புரிதல் வந்ததுனால தான் இப்போ மறைமுகமாக ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறாங்க. முருகன், காளியம்மா, மாரியம்மா, அனுமன் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு உணர்வு ரீதியாக ஆட்பட்டு போகிறதுக்கெல்லாம் சில மாமாங்கம் ஆகும்னு நான் விரும்புகிறேன், நினைக்கிறேன். அது அவ்வளோ சீக்கிரம் வர விட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறத விட அதனுடைய அந்த பொறுப்பை தன் தோளில் சுமக்க வேண்டிய சூழலுக்கு காலம் திமுகவை தள்ளி இருக்கிறது. ஏன்னா அதிமுக பற்றி நான் திரும்ப சொல்ல பேசுகிற அவசியம் இல்லை. அவங்க தோழமை வேறு வழி இல்லாமல் வச்சிருக்கிறாங்க, விரும்பிய விரும்பாலும். நீங்கள் இவ்வளோ தூரம் பிஜேபி எதிர்ப்புணர்வை காட்டுறீங்கல்ல, உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு நிறைய இருக்குன்னு சொல்கிறேன். சார் இந்த மாநாடு விஷயமா நம்ம பார்க்குறப்போ எடப்பாடி எந்த தோழமை கட்சின்றனால எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல, பெருசாக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை, அறிக்கை மட்டும் விடுறாரு அப்படின்னு நம்ம இது பண்ணாலும் எதிர்கட்சி துணை தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் எனக்கு தெரியாது அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறாரு. ஒரு துணை தலைவர் இப்படி சொல்கிறத மக்கள் ஏற்றுக்குவாங்களா? துணைத் தலைவர் அப்படின்னு இல்லை, ஆர்பி உதயகுமாரும் உணர்வுள்ள ஒரு தொண்டர் தான். அதில் சொன்ன பாதி விஷயம் உண்மைதான். இப்படி காட்டுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் தான் போனாங்க. ஆனால் அவர் சொன்ன 2வது வார்த்தை தப்புன்னு நான் சொல்லுவேன், சிறுபிள்ளைத்தனமானது. அங்கே அரசியல் பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னாரு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. எங்க மதுரை முழுக்க போஸ்ட் விட்டுருக்கா, திராவிடத்தை வீழ்த்த வேல் எடுத்துட்டு வான்ற அவ்வளோ பெருசாக எழுதி போட்டுருக்கிறான். கண் பார்வை மங்கனவனு கூட நல்லா தெரிகிற அளவுக்கு பெரிய பெரிய எழுத்துல ஒட்டியிருக்கான் போஸ்டர் சுவர் முழுக்க. உதயகுமார் பார்க்கலையா? ஸோ அங்கே அரசியல் பேசுவாங்கன்னு தெரியும், போக வேண்டிய கட்டாயம் இல்லையே. அதான் ஒரு நல்ல சூடுபட்ட மாதிரி அதிமுகவில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிதானா? அதாவது இந்து முன்னணி பக்கமே போயிடாதீங்க அப்படி நான் சொல்ல. மதம்ங்கிற பேர்ல ஒரு ஏழை மக்களை, நடுத்தர மக்களை ஏக்கத்திலும் ஏழ்மையிலையும் என்ன செஞ்சா நம்ம கஷ்டம் தீரும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தை கடவுள் பேரை சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு திராவிடத்தை வீழ்த்துவோம், அதர்மத்தை அழிப்போம் அண்ணாவை காட்டுறது, போலி திராவிடம்னு சொல்றது, இந்த சேஷ்டை பண்ற கூட்டத்தை நம்பாதீங்கன்னு நான் சொல்றேன். சார் இல்லை சார், முதல் நாள் அவங்க தவறு பண்ணிட்டாங்கன்னே நம்ம வச்சுக்கலாம். அதான் தெரியுது, முதல் நாள் கூட்டத்தில் திராவிட தலைவர்களை அவமதிச்சிட்டாங்க. 2வது நாள் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்க்கு அதிமுக சார்பில் நிர்வாகிகள் போகிறாங்க, முக்கியமான நிர்வாகிகள்லாம் பங்கேற்று பரிசளிக்கிறாங்க. இல்லை, அதை தவிர்த்திருக்கலான்னு தான் முனுசாமி போன்றவர்கள் சொன்னாங்க. இந்த 2 சம்பவமே அதிமுகவுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். எதிர்காலத்தில் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு நம்ம விமர்சிக்கலாம். இதையெல்லாம் நேற்று நடந்த கூட்டத்தில் திரு எடப்பாடி அவர்கள் முன் வைக்கவே இல்லையே சார் இந்த கருத்துக்கள். அவர் எப்படிங்க வைக்கப்பட்டு இதெல்லாம் வெளியே சொல்லலாம்? ஆமா, நாங்கள் தெரியாம முருகன் மாநாட்டுக்கு ஆலயம் ஒரு தலைவரா சொல்ல மாட்டார். அப்படி எல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம அது அந்த இடத்துல மேடையில 1000 பேர் கூடி இருக்கிற 2000 பேர் கூடி இருக்கிற கூட்டத்துல சொன்ன அவசியம் இல்லை. அடுத்த நாளே அன்னைக்கு சாயங்காலமே அந்த அறிக்கையை விட்டுருந்தாருன்னா அவசியமே இல்லையே. மேடைகள்ல பேசுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. எந்த தலைவரும் அப்படி அது அறிக்கையிலே விட்டுட்டு போயிடலாம். நான் சொல்றது அந்த மாதிரி பொதுக்கூட்டத்துல எந்த தலைவரும் அவ்வளவு வெளிப்படையா பேச மாட்டாங்க. ஸ்டாலின் அப்போ திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவுடைய அடிநாதம். ஸோ ஸ்டாலினை இப்போ அப்போ கூட ஸ்டாலினுக்கு பதில் சொல்கிறேன், ஸ்டாலினுக்கு பதில் சொல்கிறேன், மறைமுகமாக அமித்ஷாவுக்கு பதில் சொல்கிறாரு. அமித்ஷாவுக்கு நேரடியெல்லாம் நான் தனி பெரும்பான்மை அதிமுக ஆட்சி அமைக்குன்னு சொன்னது அமித்ஷாவுக்கான பதில்.
அமித்ஷாங்கிற பேர் ஒரு தடவை வந்துச்சா? வரல, இனிமேலும் வராது. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி முருகன் மாநாடு விஷயத்தையோ ஆர்எஸ்எஸ் மாநாட்டுக்கு வேலுமணி தெரியாமல் போயிட்டார், நான் தான் தெரியாமல் விஷயம் அப்படிலாம் பொதுக்கூட்டத்தில் பேசுவாங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாது. தொண்டர்கள் விரும்புவாங்க. எப்படி? அன்னைக்கு சாயங்காலமே அறிக்கை விட்டுருக்கணும். இந்து முன்னணிக்கு ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். ஆர்எஸ்எஸ் மாநாடு போனதில் எடப்பாடி வெளிப்படையாக சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. தப்பு பண்ணிட்டோன்னு உள்ளுணர்வு தான் அவருக்கு சொல்லியிருக்கோம். வெளியில் அவர் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமாம் நான் தெரியாமல் அனுப்பிட்டேன்னு சொல்கிற துணிச்சல் வந்துருமா அவருக்கு? அதோட ஒரு நாகரிக குறைபாடு இல்லை. மோகன் பகவத் ஒன்றும் பெரிய பயங்கரவாதியா? ஆர்எஸ்எஸ் தலைவர் இல்லை. சர்ச்சை முடிஞ்சு 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே போய் இன்னொரு சர்ச்சை ஏப்பா கிளப்புறீங்கன்னு அந்த ஆதங்கத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு எழுப்புற குரல்னால தான் அதை நம்ம தப்புன்னு சொல்கிறோம். சாந்தலிங்க அடியில் அவருடைய நூற்றாண்டு விழான்னு சொன்னாங்க, போய்ட்டு அதே மேடையிலான அதுவும் நடக்குது, பத்திரிகையில் அதுவும் தானே இருக்குது, தெரிஞ்சு தான் போனார். இனிமேல் அப்படி வெள்ளந்தியாகவோ உள்நோக்கத்தோடோ அவசரப்பட்டு போகாதீங்க அப்படிங்கிற பாடத்தை தான் அதிமுகவுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அந்த 2 சம்பவங்களும் நான் பார்க்குறேன். அவங்க திருந்திருக்காங்களான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களோட பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.